வணக்கம். இது உங்கள் நேதாஜி குக்கிங் சேனல். இந்த சேனல் என்ன பார்த்துக்கிறீங்கன்னா, அரிசி மாவு உருண்டை செய்வது எப்படி. நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஷேர் பண்ணிடுங்க நண்பா. ஒரு கப் வறுத்த அரிசி 1 பாதியமாக மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து கொள்ளவும். வறுத்த கோதுமை 1 பாதியமாக இதுவும் மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து கொள்ளவும். 1 கப் வறுத்த பச்சை பயிறு பொடியாக்கி கொள்ளவும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வறுத்த உளுத்தம்பருப்பு பொடியாக்கி கொள்ளவும். வறுத்த வல்லாட்டப்பயிறு பொடியாக்கி கொள்ளவும். வறுத்த எள்ளு கூடவே 2 ஏலக்காய் போட்டு அரைத்து கொள்ளவும். 1 கிளாஸ் பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ளவும். இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் கையால் போட்டு கிளறிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றின்னு அதுக்குள்ளே வெள்ளத்தை சேர்த்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கரைய விட்றோம். அந்த தண்ணியில் போட்டு கரைய விட்றோம். நல்லா கரையணும். அப்புறம் பாவாகணும். அது பாவ போதும் வரணும். நல்லா கிளறினே இருக்கணும். இருந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை செக் பண்ணுறோம். தண்ணியில் போட்டு பார்த்தா நம்மளுக்கு கட்டியாக வருது உருண்டை. இப்போ வந்துச்சுன்னு இந்த பாவை பார்த்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பாவை எடுத்து ஒரு பெரிய பானையில் எடுத்து நமக்கு அரைச்சதெல்லாம் கொட்டிட்டு நம்ம இப்போ பாவை காசுனதை எடுத்து நம்ம ஊற்றி கிளறி நல்லா கிளறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பாவை எடுத்து நல்லா ஊற்றி கிளறோம். இதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ உருண்டை பிடிங்க. சூடாக சொல்லி பிடிச்சிடுங்க. பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிடிங்க. நல்லா ஐத்தி பிடிச்சி வச்சுருங்க. இப்போ ஹெல்த்தியான சுவையான அரிசி மாவு உருண்டை தயாராகிவிட்டது.